சர்க்கரை நோயே. தொற்று நோய்கள் ஒரு புறம், புற்றுநோய்கள் மறுபுறம். ஆனாலும் நோய்களின் சூப்பர் ஸ்டார் நீதான். பரம்பரையாக சொத்து வருகிறதோ இல்லையோ, பயங்கர கெத்துடன் நீ உடலுக்குள் வந்து விடுகிறாய். பிரபலமான நோய் மட்டுமல்ல, நீ பிரபலங்களையும் பிடித்து விடும் நோய். நீ ஒரு டைப்பான ஆள். டைப் 1 என்கிறாய். இன்சுலின் இல்லாமல் வருகிறாய். டைப் 2 என்கிறாய். பருமனைக் காண்பித்து இன்சுலின் இருந்தும் செயல்படாமல் சோம்பேறி ஆக்குகிறாய். இன்னும் கர்ப்பிணிக்கு ஒரு வகை மோடி லாடா என்று வந்து இம்சை செய்கிறாய். சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையை விட சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை செய்பவர்கள் நமது நாட்டில் அதிகம். ஆவாரம் பூ எடுத்து சிகிச்சை செய்பவர்கள் தொடங்கி அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனில் ஆராய்ச்சி செய்பவர்கள் வரை தாராளமாய் சர்க்கரை இருந்தாலும் இதய நோய் இல்லை என்பவர்கள் இங்கு ஏராளம். ஸ்வீட் ஸ்டால்கள் நிறைந்த தேசத்தில் மாவு உணவையே மையமாகக் கொண்ட வாழ்க்கை முறையில் இரண்டாம் வகை சர்க்கரை நோயைத் தடுக்க வாழ்வியல் மாற்றங்கள், உணவு முறையில் மாற்றங்கள், உடற்பயிற்சி ஆகியவைதான் அடிப்படை என்று உயிரை விட்டு சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆங்கில மருத்துவர்களிடம் போகாதீர்கள், காலை எடுத்து விடுவார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் கை குலுக்குபவர்கள் என்று அவப்பெயரை நவீன மருத்துவர்களுக்கு நீ ஏற்படுத்தியிருப்பதை எப்படி போக்குவது? சொல். அதிக சர்க்கரையால் அமிலத்தன்மையை அதிகரித்து கோமா ஆக்கிவிடுவாய். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்மையை அடக வைத்துவிட்டு கண்களுக்கு ரெட்டினோபேதி, கால்களுக்கு நியூரோபதி, கிட்னிக்கு நெஃப்ரோபேதி கொடுத்து விடுவாய். இதயத்தில் நீ டென்ட் அடித்தால் ஸ்டென்ட் வைக்க அலைய வேண்டும். மூளையில் நீ முகாமிட்டால் ஸ்ட்ரோக் வரும். இப்படி நீரிழிவு என்றாலே உடலுக்கு பேரழிவு. எனவே மக்களே, சர்க்கரையை கவனமாக கட்டுப்படுத்துங்கள். ஏனென்றால் சர்க்கரை சாம்ராஜ்யங்களையே சாய்த்துவிடும். எனது வார்த்தைகள் கசப்பாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை இனி இனிமையாகும். இதுதான் எனது 2025 உலக சர்க்கரை நோய் தின செய்தி. நன்றி, வணக்கம்.